إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இரு வார்த்தைகளை கொண்ட ஹதீஸ் தொடரில், அதாவது 35வது ஹதீஸ், குரூப்பில் அந்த புக்கை போட்டிருக்கணும், கொஞ்சம் எடுங்க, புக்கை கொஞ்சம் எடுத்துட்டிங்கடா. நாங்கள் சென்ற வகுப்பில் 35வது ஹதீஸை பார்த்தோம். 35வது ஹதீஸ்லேருந்தே நாம் பார்த்து கொண்டு அப்படி போகலாம். பேஜ் நம்பர் 37. عن ابن عباس رضي الله عنهما قال النبي صلى الله عليه وسلم عن ابن عباس رضي الله عنه قال إن وفد عبد القيس لما أتوا النبي صلى الله عليه وسلم قال مرحبا بالوفد. புகாரில் 53வது எண்ணில் வரக்கூடிய ஹதீஸ். எடுத்துட்டீங்களா ஹதீஸை? இன்ன வஃப்த அப்துல் கைஸ்ண்டா, அந்த அப்துல் கைஸ் கோத்திரத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடம் வந்த நேரத்திலே நபி அவர்கள் அவர்களை வரவேற்றார்கள். அந்த குழுவை வருக என்று சொல்லி அவர்களை வரவேற்றார்கள். மர்ஹபம் பில் வஃப்த். எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸ் இவ்வாறு நம்மிடம் விருந்தினர்கள் வருகின்ற போது வரவேற்பதற்கு, இவ்வாறான வார்த்தையை கூறுவதற்கு ஹதீஸிலே ஆதாரம் உண்டு. மர்ஹபான்னு சொல்வதற்கு ஹதீஸில் என்ன இருக்குது? ஆதாரம் இருக்கிறது என்பதற்கு நாம் இந்த செய்தியில் அந்த சட்டத்தை பார்க்கிறோம். இது ஒரு என்ன மார்க்க ரீதியாகவும் இதற்கு அனுமதி உண்டு. வெறுமனே இது அரபு கலாச்சாரம் அப்படி என்பதல்ல. மாறாக ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு என்ன செய்திருக்கிறாங்க? வரவேற்றிருக்கிறார்கள். 36வது செய்தியை பார்த்தீங்கன்னா, அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் லம்மா ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரஹ்ஹப பிஹா வகால மர்ஹபம் பிப்னதி என்று வரக்கூடிய செய்தி எடுத்துட்டீங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளை வரவேற்ற செய்தி ஒன்றையும் இங்கு கொண்டு வருகிறார்கள். நபி அவங்க தனது இறுதி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அப்போது தனது மகளை அழைத்து வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய நடை எப்படி இருக்கும் என்றால், நபி அவர்கள் நடப்பதை போன்றே அவர்கள் நடப்பார்கள் என்ற அந்த செய்தியில் வருகிறது. அவ்வாறு வந்தபோது தனது மகளை மர்ஹபம் பிப்னதி என்று நபி அவர்கள் வரவேற்றார்கள். எனது அருமை மகளை வருக என்று நபி அவர்கள் வரவேற்று தனது வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம் அமர வைத்து கொள்கிறார்கள். அமர வைத்து கொண்டு நபி அவர்கள் ஏதோ ரகசியமாக சொன்னார்கள். சொன்னபோது அவர்கள் அழுதார்கள். அதே போன்று நபி அவர்கள் இன்னொரு விஷயத்தை ரகசியமாக சொன்னார்கள். அப்போது சிரித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை பற்றி கேட்டபோது நபி அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர்கள் அந்த ரகசியத்தை சொல்லவில்லை. நபி அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் அதை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்பவும் கேட்கும்போது அதை சொன்னார்கள். அதில் முதல் செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை ஒரு முறைதான் எனக்கு ஓதி காட்டுவார்கள், எடுத்து காட்டுவார்கள். ஆனால் இந்த வருடம் அது 2 முறை நிகழ்ந்தது. எனவே நான் இந்த உலகத்தை விட்டு பிரியப் போகிறேன், இந்த நோயினால் நான் மரணிக்கப் போகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் தனது அருமை மகளிடம் சொன்னபோது அழுதார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், எனது குடும்பத்தில் நீங்கள் தான் முதலில்
என்னை வந்து சேரக்கூடியவர் என்று சொன்னபோது அவர்கள் அப்போதும் அழுதார்கள். ஆனால் அது ஆனந்த ஒரு சந்தோஷத்தில் அழுதாக அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதே நேரத்தில் நபி அவர்கள் உடனே சொல்கிறார்கள், நீங்கள் அதாவது சுவர்க்க பெண்மணிகளின் தலைவியாக இருக்க விரும்பவில்லையா என்று சொன்னபோது சிரித்தார்கள் என்று அந்த செய்தியிலே வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகள் மீது வைத்திருந்த அந்த நேசம், அவர்களுக்குரிய சிறப்பை எல்லாம் பார்க்கிறோம். எனவே இதில் நபி அவர்கள் இவ்வாறு வரவேற்றார்கள். ஹாதிஹி கலிமத்துன் ஜமீலத்துன் மஅபிரா, இந்த வார்த்தைகள் வந்து மிக அழகான வார்த்தைகள். அதாவது ஒரு தந்தை மகளின் மீது வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேசம், அந்த கண்ணியம் இந்த வார்த்தைகளிலே நிறைந்திருக்கின்றன. அதே போன்று பிள்ளைகள் பெரிதாக பெரிதாக அவர்களுடைய நேசமும் அத்தோடு அதிகரிக்கிறது என்று இந்த செய்தியுடைய விளக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த செய்திகள் இங்கே நாம் என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், இவ்வாறு மரஹபா என்று இவ்வாறு சொல்வது என்பதை பொறுத்தவரையில் அது ஹதீஸிலே அதற்கு ஆதாரம் உண்டு என்பதுதான். அடுத்ததாக 37வது செய்தி, அன் அபி ஹுமைத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு கால் லம்மா அஷ்ரஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மதீனா கால ஹாதிஹி தாபா. இது புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போரை முடித்து கொண்டு திரும்பி மதீனாவுக்கு வருகின்ற போது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் வேகமாக மதீனாவை நோக்கி செல்கிறேன். நபி அவர்கள் அவ்வாறு மதீனாவை நோக்கி வேகமாக திரும்புவதை விரும்பினார்கள். ஒரு உயர்ந்த பகுதி, அஷ்ரஃப்னு சொன்னால் ஒரு உயர்ந்த பகுதியின் பக்கம் அப்போ நபி அவங்க வராங்க. அப்படி வருகின்ற போது நபி அவர்கள் மதீனாவை பார்த்து சொன்னார்கள், இது வந்து தாபா என்று சொன்னார்கள், இது ஒரு தூய்மையான நகரம் என்று சொன்னார்கள். அந்த செய்தியிலே தொடர்ந்து வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையை பார்த்து சொன்னார்கள், இந்த மலையை நாம் நேசிக்கிறோம், இந்த மலை எம்மை நேசிக்கிறது என்றும் நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே தாபா என்பது இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்ற போது மதீனாவுடைய பெயர்களில் ஒரு பெயராக இருக்கிறது. சில ஹதீஸ்களில் தைபா என்ற பெயரும் வருகிறது, தைபா என்ற பெயரும் மதீனாவுக்கு இருக்கிறது. எனவே இந்த தாபா என்பது தூய்மையை குறிக்கக்கூடியது. வமஅனாஹு அத்-தையிபா லிதஹாரத்திஹா மின ஷிர்கி வல் ஹபஸி, அதே போன்ற ஹுலூல் தீபி பிஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அது ஷிர்கை விட்டும் அசுத்தங்களை விட்டும் தூய்மையாக இருக்கின்ற காரணத்தால் நபி அவர்கள் இதை தூய்மையான நகரம் என்றும் இதை சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நேசித்தார்கள். மதீனாவுடைய நேசத்தை முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துமாறு சொன்னார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம். அடுத்து 38வது செய்தி, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். ஹதீஸை வாசிங்க. இய்யாக்கும் வத்தன், இய்யாக்கும் வத்தன், இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் எமக்கு ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறார்கள். என்ன விஷயத்தை நபி அவங்க எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது நாம் பிறரை சந்தேகிப்பதை, பிறர் விஷயத்தில் நாம் ஊகிப்பதை நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஈயாக்கும் வத்தன், எனவே இதை நபி அவர்கள் ஒரு பெரும் பொய்யாகவும் சொல்கிறார்கள். இப்போ ஹதீஸுடைய விளக்கத்தில் பாருங்கள், லா யஜூஸு வன்னு ஸூஇ பில் முஸ்லிமி வத்திஹாமுஹு பிலா பையினா. எனவே ஆதாரமின்றி ஒரு முஸ்லிமுடைய விஷயத்தில் சந்தேகிப்பதும் தவறான எண்ணம் கொள்வதும் அனுமதிக்கப்பட மாட்டார். அதே போன்று வலல் கலாமு பி மசாயிலில் இல்மி வஷ்ஷர்இ பி முஜர்ரதி தன், அதாவது மார்க்க விஷயங்களை, மார்க்க சட்டங்களை சும்மா ஊகமாக ஊகித்து பேசக்கூடாது, மார்க்க விளக்கங்களோடு பேச வேண்டும். எனவே இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் பிறரை சந்தேகிப்பதை, ஊகிப்பதை எச்சரிக்கிறார்கள். இதில் நமக்கு சமூகத்தில் நாம் பிறரோடு வாழும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், அதே போன்ற ஒரு கணவன் மனைவி குடும்பத்தில் சமூகத்தில் இது பேணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்தான். இவ்வாறு பிறரை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது, தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. 39வது செய்தி, அன் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பிஸ்ஸித்க். அதில் வந்து ஈயாக்கும்னு வருது. ஈயாக்கும்னு வந்தால் என்ன அர்த்தம்? எச்சரிக்கிறது. அலைக்கும்னு வந்தால் அதாவது வலியுறுத்துறது. புரியுதா? அலைக்கும் பிஸ்ஸித்க், உங்களுக்கு நான் உண்மையை வலியுறுத்துகிறேன். அப்போ இது புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஒரு செய்தி, முஸ்லீமில் வரக்கூடிய வாசகம் தான் இதில் வருகிறது. இப்போ அலைக்கும் பிஸ்ஸித்க், அப்போ உண்மையை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். உண்மை என்ன செய்யும்? அந்த ஹதீஸை படிச்சிங்கன்னா
உண்மை வ இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர், உண்மை எதற்கு வழிகாட்டும்? நன்மைக்கு வழிகாட்டும். வ இன்னல் பிர்ர, நன்மை எதற்கு வழிகாட்டும்? யஹ்தி இலல் ஜன்னா, எதற்கு? சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸித்க், உண்மையை வலியுறுத்தினார்கள். உண்மை என்பது அருமையான சகோதரர்களே, அஸ்ஸித்கு யுஅ்தபரு மின் உசூலில் ஹஸனாத் அல்லதி தஸ்தல்ஸிமு ஸாயிரல் ஹஸனாத். எனவே உண்மை என்பது நன்மைகளின் அடிப்படை. அதுதான் உண்மை என்பது நன்மைகளின் அடிப்படைகளில் ஒன்றும் உள்ளதுதான் உண்மை. அது எல்லா விஷயங்களிலும் எது அவசியம்? உண்மைத்தன்மை அவசியம். வார்த்தையில் அவசியம், நீயத்தில் அவசியம், அப்படித்தானே, செயல்பாடுகளில் அவசியம். எனவே இந்த உண்மையை பொறுத்தவரையில் வஸ்ஸிதுகு அஸ்லுல் பிர், வஸ்ஸிதுகு அஸ்லுல் பிர் அப்படின்னு என்ன? நன்மையின் அடிப்படையாக உண்மை திகழ்கிறது. கமா அன்னல் கதிப அஸ்லுல் ஃபுஜூர், எப்படி பொய் பாவங்களின் அடிப்படையாக திகழ்கிறதோ அதே போன்று நன்மைகளின் அடிப்படையாக உண்மை திகழ்கிறது என்ற விளக்கத்தை நீங்கள் இதிலே பார்க்கலாம். இறுதியான ஹதீஸ் 40வது ஹதீஸ். அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அத்துன்யா மதா. இது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அத்துன்யா மதா என்ற அர்த்தம், உலகம் என்பது இன்பமானது. மதா, உலகம் என்பது என்ன? இன்பமானது. மதா. எனவே அத்துன்யா யுஸ்தம்தஉ பிமுபாஹாத்திஹா, விளக்கத்தில் பாருங்க, அத்துன்யா யுஸ்தம்தஉ பிமுபாஹாத்திஹா. அப்போ உலக வாழ்க்கை என்பது அதில் அனுமதிக்கப்பட்டவைகளை கொண்டு நாம் இன்பமடைவது. நாம் இன்பமடைவதற்கு மார்க்கம் அனுமதித்த வழிகள் இருக்கிறதா இல்லையா? இன்பமடைவதற்கு, நாம் இன்பமாக வாழ்வதற்கு, இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதித்த வகைகளில் நாம் அந்த இன்பத்தை அடைந்து கொள்வது. அது வந்து இன்திகால் இலல் ஆஹிரா, நாம் அதன் பிறகு எதை நோக்கி செல்ல போகிறோம்? மறுமையை நோக்கி நாம் செல்ல போகிறோம். அல்லத்தி ஹியல் முஸ்தகர், அதுதான் நமது நிலையான இருப்பிடமாக இருக்கிறது. வல்தகுன் லத்தாத்து துன்யா வசீலத்தன் இலா லத்தாத்தில் ஆஹிரா. அப்போ இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த இன்பங்கள் என்பவைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதாவது மறுமையுடைய இன்பங்களை அடைவதற்குரிய ஊடகமாகத்தான் இருக்க வேண்டும். மறுமையுடைய அந்த நிலையான இன்பங்களை அடைந்து கொள்வதற்குரிய ஊடகமாக இருக்க வேண்டுமே தவிர நாம் இந்த உலகத்துடைய இன்பங்களை மறுமைக்கு தடையாக ஆக்கிவிடக்கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்போ நாம் இதில் மொத்தமாக 40 ஹதீஸ்களை நாம் இதிலே படித்திருக்கிறோம். 2 வார்த்தைகளை கொண்ட ஹதீஸ்களாக. நாங்கள் தர்பியா குரூப்லேயும் அதுக்கு முன்னுள்ள தொடர்களை எல்லாம் போட்டிருக்கிறோம். அப்படி யாரும் அந்த குரூப்பில் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, உங்களோட நம்பர்களை எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் நாம் என்ன செய்யலாம், அதில் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். அந்த தொடர்களை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும். எல்லா தொடர்களும் அதில் இருக்கிறது.